Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான கர்நாடக ஸ்பெஷல் பெல்லம் குடுமுலு எப்படி பண்ணலாம்தாங்க பார்க்க போறோம். இது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணலாம். ரொம்பவே பஞ்சு போல நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளா குயிக்கா. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வெரைட்டி டைப்பில் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக நம்ம பூண்டு ஷேப்பில் நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலேயும் பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக பண்ண முடியும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப்பு போல் கடலைப்பருப்பு போட்டு இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்தெடுத்து அதுக்கப்புறமா நம்ம பண்ணும்போது நல்லா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் 1 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி உடச்சி பார்த்தோம் அப்படின்னா லேசாக உடப்பட்டு வரணும். அதான் சரியான பக்குவம். இந்த டைமில் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு நம்ம மாவு சேர்ப்போம். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 போல் ஏலக்காய் நல்லா இடிச்சிட்டு நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கொதி நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் நம்ம மாவும் போடலாம். இப்போ இதில் சுகருக்காக நான் ஒரு 3/4 கப்பு போல் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் 1 கப் அளவு போட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை விருப்பம் இல்லை அப்படின்னா வெல்லம் சுகர் போடலாம். அப்புறமா கற்கண்டு போடலாம். கற்கண்டு போடுறீங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா கருப்பட்டு போடலாம், ப்ரௌன் சுகர் போடலாம், எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நம்ம ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அது போடணும். அதாவது சுக்கு பொடி இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுக்கு பொடி ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு போல் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இதுவே 1 கப் அரிசி மாவு போடுதீங்க அப்படின்னா தண்ணி 1 கப்பு மட்டும் போட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த மாவு எல்லா பக்கத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு இதை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஆற விட்டுடலாம். கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை நல்லா இடியப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் இந்த மாதிரி பிசைய ஆரம்பிச்சிருங்க. இப்போது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்மளுக்கு தேவைப்பட்ட சைஸுக்கு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம், பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம், தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமானதாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுக்க போகிறேன். இது ஒரு மெத்தட். இது ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் மொத்தமாகவே இப்படி கூட பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே தேவைப்படுற அளவுக்கு நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கும் ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கையில் நம்ம நார்மலாக பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணுவோம்ல அந்த ஒரு ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் பார்க்க பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மணமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து இதை நம்ம தட்டி கூட எடுத்துக்கலாம். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு கை உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு தட்டை மாதிரி இருக்கும். அதுவே கொழுக்கட்டைகளாக பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் இருக்கும். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மட்டும் கொடுங்க. ஓரத்தை இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாவுலேயே நம்ம வித்தியாசமாக பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக அதிகமாக கொழுக்கட்டைகள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படாது. ஒரே மாவில் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம
பூண்டு ஷேப்பில் பண்ண போகிறோம். இது வந்து அச்சில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே அச்சு இல்லை அப்படிங்கிறவங்க ரொம்ப ஈஸியாக வீட்டில் இந்த ஒரு மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் லேசாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இதை வந்து ஒரு கத்தியோ இல்லை ஒரு கரண்டியோட பேக் சைடோ வச்சு லைனாக நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக நல்ல சூப்பராக இருக்கும். இதுக்கு அச்சு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, அதே சமயம் பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக இருக்கக்கூடிய மாவில் மினி கொழுக்கட்டை மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எடுத்து சாப்பிடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரியும் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஒரே மாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக கடாயில் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த தட்டை அப்படியே உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சு கிட்டத்தட்ட நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 7 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது சரியாக 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இதை சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஆற வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு கொழுக்கட்டை மாவு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.